15ஆம் தேதிக்கு பிறகு வீறு கொண்டு எழுந்த சிங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா? டக்குன்னு சிங்கம் எந்திரிச்சதுன்னா சிங்கமாக தான் நிற்குமா. 4ஆம் இடத்துல போய் ராசிநாதன் உட்கார்றதுனால சிலருக்கு வாகன யோகம் இப்போது கண்டிப்பாக உண்டு. 2026 கூட பெரிய சோதனைகளை கொடுத்துறாது. டிசம்பர் மாதம் தான் அந்த வேத விலகுது. ராசிநாதன் வலுவாக குருவின் பார்வையிலேயே சுக்கரனுடைய தொடர்புலேயே இருந்தால் அந்த மாதம் நல்லா இருக்க போதுன்னு அர்த்தம். லவ் மேரேஜுக்கு அப்பா அம்மா ஒத்துக்கக்கூடிய காலகட்டங்களும் இப்போதைக்கு இருக்கு. ஒரு ஆண் பெண் உறவுகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்கிறது. பலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களில் பணம் வரக்கூடிய அமைப்பு, ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புன்னு நமக்கு பிறகு நம்ம பிள்ளைங்க நம்ம இடத்த கண்டினியூ பண்ணுவாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம். அலைந்து தெரிந்து ஒரு இடத்துல போய் ஓடிக்கொண்டிருந்த வேலைகள் அத்தனையும் ஒன்று ராசியை குருபாக்கணும், இல்லைனா ராசிநாதனை குருபாக்கணும். ரெண்டுல ஒன்று நடந்தா அந்த ராசிக்காரர்கள் அந்த மாசம் ஜாம் ஜாம்னு இருப்பீங்க. பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். சிம்மம், சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி கட்டுப்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஏற்கனவே கோச்சார வேதையின் காரணமாக 8ல் இருக்கக்கூடிய சனி அப்படிலாம் உங்களுக்கு பெரிய அளவில் வேலை செய்யலை. என்ன ஒன்று, அலைச்சல்கள் கொஞ்சம் மாதம் முழுவதும் இருக்கும். ஆனால் யோகாதிபதிகளும் ராசிநாதனுமாகிய சூரியனும் செவ்வாயும் இப்போது 4ஆம் இடத்தில் அமர்ந்து அவர் அப்படியே குருவின் பார்வையில் இருக்கிறது ரொம்ப பெரிய யோகம். ஒன்று ராசியை குருபாக்கணும், இல்லைனா ராசிநாதனை குருபாக்கணும். ரெண்டில் ஒன்று நடந்தால் அந்த ராசிக்காரர்கள் அந்த மாதம் ஜாம் ஜாம்னு இருப்பீங்க. இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு முதல் 15 நாட்களுக்கு நவம்பர் மாதம் கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும். அப்பாவை பற்றின குழப்பம், உங்களை பற்றின குழப்பம், சொந்த ஊர் பற்றின குழப்பம், தொழிலை பற்றின குழப்பம், வேலையை பற்றின குழப்பம், அதிகாரத்தை இழந்து விடுவோமோ என்கின்ற ஒரு மாதிரியான குழப்பம் என்பது போன்ற அமைப்புகள் அப்படியே அவரவருடைய வயதிற்கேற்றார் போல இருந்தாலும் கூட 15ஆம் தேதிக்கு பிறகு வீறு கொண்டு எழுந்த சிங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா? டக்குன்னு சிங்கம் எந்திரிச்சதுன்னா சிங்கமாக தான் நிற்குமா. படுத்து கிடக்கிற வரைக்கும் அது ஒன்றும் தெரியாது. என்னடா சத்தம் கேட்குதுன்னு எந்திரிச்சுன்னு அந்த கர்ச்சனையை ஒன்று கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே ஐயா சிங்கம்னா நம்ம பயப்படுவோம்ல, அந்த மாதிரி உங்களை பார்த்து பயப்படக்கூடிய அளவிற்கு ஒரு மாதிரியான சிம்ம கர்ச்சனையோடு நீங்கள் எழுந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல மாதமாக இந்த மாதம் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய சோதனைகள்லாம் இராது. 15ஆம் தேதி வரைக்கும் ஹெல்த் இஷ்யூஸு, மனம் அல்லது உடல் ஏதேனும் ஒரு நிலையில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு எல்லாம் ரிலீஸ் ஆகும். 4ஆம் இடத்துல போய் ராசிநாதன் உட்கார்றதுனால சிலருக்கு வாகன யோகம் இப்போது கண்டிப்பாக உண்டு. வாகன யோகம்னா இது வரைக்குமே இல்லாத அளவிற்கு நல்ல லக்ஸரியான வாகனம், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல நல்ல லக்ஸரியான வாகன அமைப்புகள் வாங்கக்கூடிய நிலைமைகள் சர்வ நிச்சயமாக இருக்கின்றன. சிலருக்கு வீடு கட்டுறதுல ஒரு ஃபைனலைஸ் ஏற்படும். சிலர் வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க நவம்பர் மாதத்திற்கு பிறகு. அடுத்த வருஷம் வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கான அமைப்புகள், கான்ட்ராக்டு பேசுகிறது அல்லது சிட்டியில் ஒரு வீடாவது வாங்கிடலான்ற மாதிரியான 4ஆம் இடத்து பலன்கள் எல்லாம் இப்போது கண்டிப்பாக நடக்கப் போகின்றன. பலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களில் பணம் வரக்கூடிய அமைப்பு, ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புன்னு அப்படியே படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படியே அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. கெடுதல் ஏதாவது இருக்குதுங்களா? கெடுதல் எதையும் இந்த மாதிரி இருக்கான்னா கண்டிப்பாக இல்லைங்க, இந்த மாதம் கிடையாது. ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இருப்பது அஷ்டமச்சனிக்கு ஒரு கோச்சார வேதை. அஷ்டமச்சனிக்கு ஒரு கோச்சார வேதை அமைந்திருப்பது சிம்மராசிக்காரர்களுக்கு அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்பதை காட்டுகிறது. 2026 கூட பெரிய சோதனைகளை கொடுத்துறாது. டிசம்பர் மாதம் தான் அந்த வேதை விலகுது. ஆக எல்லா நிலைமைகள்லையும் அவரவருடைய உயரத்திற்கு ஏற்றாற் போல எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஒரு அற்புதமான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 15ஆம் தேதிக்கு பிறகு தான் எல்லாம் செல்லுபடியாகும். வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் நல்லவைகள் நடக்கும். பிள்ளைகளை பற்றிய கொஞ்சம் 5ஆம் இடத்தை போய் குரு உச்சமாகி பார்க்குறாரு இல்லையா? பிள்ளைகளை பற்றிய ஒரு தைரியம் ஏற்படும். நமக்கு பிறகு நம்ம பிள்ளைங்க நம்ம இடத்த கண்டினியூ பண்ணுவாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம், நம்ம தொழிலை நல்லா பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம். பிள்ளைகள் இந்த கடனை அடைக்கும், அந்த கடனை அடைக்கும் அப்படின்ற மாதிரியாக பிள்ளைகள் ஒரு அளவிற்கு செட்டில் ஆகி விட்டார்கள் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம். கன்னி,
கன்னிராசிக்காரர்களுக்கு மாதம் முழுவதும் புதன் வந்து வலுத்த குருவின் பார்வையில் இருக்கிறார். மாத கடைசியில் அப்படியே சுக்கிரன் கூட போய் சேருவார். ராசிநாதன் வலுவாக குருவின் பார்வையிலேயே சுக்கிரனுடைய தொடர்புலேயே இருந்தால் அந்த மாதம் நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த மாதம் முழுவதும் அது நடக்க போகுது. 2ஆம் இடத்துல சுக்கிரன் வலுத்து இருக்கிறார். காசு பணம் வரப்போகுது. முதல் 15-16 நாளுக்கு காசு பணம் நல்லா வரும். நீங்கள் என்ன அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வரும். பெரிய அளவில் ஒரு தொட்டது துலங்கக்கூடிய நல்ல மாதம். 2இல் சுக்கிரன், 11இல் குரு, 3இல் சூரியனும் செவ்வாயும் புதனும் சேர போகிறாங்க 15ஆம் தேதிக்கு மேலே. ஏற்கனவே மாதம் முழுவதும் செவ்வாய் புதன் சேர்ந்து தான் இருப்பாங்க. ஆக நல்ல கோச்சார நிலைமைகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க தான், பெரிய அளவில் கஷ்டமாக இருந்த காலகட்டங்கள்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி கிண்டி கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்திருக்கு. அந்நிய இன மத மொழி பேசுகின்றவரின் மூலமாக லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. லவ் மேரேஜுக்கு அப்பா அம்மா ஒத்துக்கக்கூடிய காலகட்டங்களும் இப்போதைக்கு இருக்குது. லவ் மேரேஜ் தான், அதாவது நான் பார்க்குறதா நீ வந்து ஒத்துக்கணும்னு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் பரவாயில்ல, இந்த பையன் இந்த புள்ள கொஞ்சம் செலக்ட் பண்ணியிருக்கிறது பரவாயில்ல பொழுத்துறதுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாமான்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக வரப்போகிறது. ஒரு அமைப்புகளில் இது வரைக்குமே ஆடி ஓடி அலைந்து தெரிந்து கொண்டிருந்த வேலையெல்லாம் ஒரு இடத்துல நின்று அமர்ந்து பார்க்கக்கூடிய அமைப்பு. எப்போவுமே பைக்கில் போய்கிட்டு இருக்கிறேன், எப்போவுமே காரில் போய்கிட்டு இருக்கிறேன், எப்போவுமே வேனில் போகிற மாதிரியான வேலையாக இருக்குது. இந்த மாதிரியாக அலைந்து தெரிந்து ஒரு இடத்துல போய் ஓடிக்கொண்டிருந்த வேலைகள் அத்தனையும் இப்போது அமர்ந்து பார்க்கக்கூடிய வேலையாளாக வரக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டுங்க. தம்பி தங்கைகளை பற்றி இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு சகோதர விரயம், சகோதர விரோதம், தம்பியாலேயோ தங்கையாலோ மனக்கஷ்டம், தங்கச்சிக்கு வாழ்க்கை சரியில்லை, தங்கச்சிக்கு அமைச்சு கொடுத்ததை சரியாக பண்ணிக்கல, தம்பிக்கு ஒரு தொழில் வச்சு கொடுத்தேன், தம்பி எப்படி டெவலப் பண்ணுறதுக்கு பார்த்தேன், இது இப்படி கிடக்குது, தம்பிக்கு ஹெல்த் நல்லா இல்லை, தங்கச்சிக்கு ஹெல்த் நல்லா இல்லை, இந்த மாதிரியான தம்பி தங்கைகள் சார்ந்த சில விஷயங்களை இது வரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. காதல் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. புதிய காதல் உருவாகக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு. ஆக ஒரு ஆண் பெண் உறவுகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்கிறது. மேற்கு திசையிலிருந்து நல்ல லாபங்கள் இப்போது கிடைக்கும். ஜெர்மன், அரேபிய நாடுகள், ஐரோப்பா கண்ட்ரி, அதே மாதிரி அமெரிக்கா, இந்த மாதிரியான இடங்களுக்கு போகணும், அல்லது அங்கே இருக்கிறவர்கள் இங்கே ஏதாவது பணம் அனுப்பணும், இங்கே அவங்க நமக்கு ஏதாவது ஃபேவர் பண்ணணும், இந்த மாதிரியான வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாம் இந்த மாதம் முழுவதும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றன. சிலருக்கு வாக்குப்பளிதம் ஏற்படக்கூடிய அமைப்புகளும் உண்டு. தனம் வாக்கு குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால குடும்பம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் எல்லாம் இப்போது கண்டிப்பாக வெற்றி ஏற்படும். எதிலும் ஒரு சமரச தீர்வு, சுமூகமான சில விஷயங்கள், அண்ணன் தம்பி தகராறுகள், பங்காளி தகராறுகள் போன்றவைகள் சுமூகமாக முடியக்கூடிய அமைப்புகளும் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. கன்னிராசிக்காரர்கள், குறிப்பாக பெண்கள், சகோதரிகள் எல்லாருக்குமே கணவர் குழந்தைகளின் பேரில் இருந்து வந்த கொஞ்சம் மன அழுத்தங்கள் விலகக்கூடிய நல்ல மாதங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நவம்பர் மாதம். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.